இல்லை நீங்கள் என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க, அதுக்காக தான். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் உன்னை நல்லா நம்பினேன். ஆனால் இப்படி பண்ணுவேன்னு நினச்சே பார்க்கல. ட்ரெஸ்ஸு தான், சட்டை தான், வேறு எதுவும் எடுக்கல, வேறு எதுவும் எடுக்கல அப்படின்னா கடைசியில் இது என்னது? சரி, காசு உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்குறீங்க. நான் அதெல்லாம் பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை. அனி இங்க பாருங்க, இதுக்கும் அருவிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ அருவி இத பத்தி எதுவுமே சொல்ல கிடையாது. ஏன் நீ சும்மா பாவம் அவளுக்கு தெரியவே தெரியாது. நானே சர்ப்ரைஸாக தான் இப்போ வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பிளான் போட்டு நான் தான் வச்சுருந்தேன். ஆனால் அவள்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை அண்ணி. பாவம், நீங்கள் ஏன் அருவியை தப்பாக நினைக்கிறீங்க? நிஜமாக இந்த விஷயத்தை பற்றி அருவிக்கு தெரியவே தெரியாது. நான் அவகிட்ட சொல்லவும் இல்லை. ஏன் கிருஷ்ணா நீயும் பொண்டாட்டிக்கு ஏற்றுட்டு பேசிகிட்டு இருக்க? விடு கிருஷ்ணா, விடு, பார்த்துக்கலாம், விடு. என்ன நீ என்ன இப்படி பேசுறீங்க? சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, கேட்டுக்க மாட்டேங்கிறீங்க. உண்மையா தான் நான் சொல்றேன். பரவாயில்ல கிருஷ்ணா, உங்ககிட்ட காசு இருக்கு, நீங்கள் பிளான் போட்டு வாங்குவீங்க. ஆனால் ஒத்த கிராம் எடுக்க கூட நம்மளால முடியாதே. பரவாயில்ல, விடு. ஆனால் அந்த அருவி கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருந்தா என்கிட்ட, அக்கா நாங்கள் ட்ரெஸ்ஸு மட்டும் தாக்கா எடுக்கிறோம், அக்கா நாங்கள் ட்ரெஸ்ஸு மட்டும் தாக்கா எடுக்கிறோம் அப்படின்னு. ஆனால் நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. சரி, நம்மளை ஏமாத்திட்டா இப்போ தான் தோணுது. சரி, அவளும் ட்ரெஸ் தானே எடுக்கிறா, நாமளும் எடுப்போமே நினச்சேன். ம். சரி அண்ணி, தெரியாம தான் கேட்குறேன். இப்போ நான் அந்த நகை எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நீங்க நகை எடுக்க முடியுமா என்ன? சொல்லுங்க, நகை எடுக்க முடியுமா என்ன? போய் எடுத்துட்டு வாங்க. ஏதோ நாங்கள் ட்ரெஸ் எடுத்தால் தான் நீங்கள் எடுப்போன்னு சொன்னீங்க. இப்போ நான் இதை எடுத்துட்டு வந்துட்டேன். இல்லை, நீங்கள் போய் நகை எடுத்துட்டு வாங்க. என்ன கிருஷ்ணா, நக்கலா பேசுகிற மாதிரி இருக்கு? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. என்ன கிருஷ்ணா, எங்களை பார்த்தா நக்கலா இருக்கா? எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கியா? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படிதானே இருக்கு. என்ன அண்ணி, நான் எது பேசினாலும் உங்களுக்கு தப்பாவே தெரியுது. அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. அப்போ நீ இப்போ என்ன சொன்ன? இதை நாங்கள் எடுத்துட்டோம்ல, அப்போ உங்களால் எடுக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்குற. எங்களால் முடியாதுன்னு தானே சொல்கிற கிருஷ்ணா. என்ன பண்ணுறது, நீ நல்லா சம்பாதிக்கிற. ஓ அண்ணன் ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் தெரியுறாரு. தெரிஞ்ச மனுஷனையும் நான் திருத்தி இப்போ ஏதோ வேலைக்கு போயிட்டு 10 காசு கொடுக்குற அளவுக்கு நான் வச்சுருக்கேன். ஆனால் நீங்களும் உங்கள் அம்மாவும் அந்த மனுஷனை குடிக்க விட்டு தான் வேடிக்கை பார்த்துட்டிய. ஏதோ நான் தான் திருத்தி வச்சுருக்கேன். சரிப்போ, இன்னைக்கு இல்லாட்டியும் ஒரு காலத்தில் நாங்கள் எடுக்க முடியாமல் போயிடுவோமா என்ன? பரவாயில்ல கிருஷ்ணா, பரவாயில்ல. ஏங்க, இந்த நகையை அக்கா கிட்ட கொடுங்க. அக்கா வச்சிருக்கட்டும், அக்கா கையாலே போட்டு விடட்டும். அக்காவே போட்டு விடட்டுங்க கௌதம் பையனுக்கு. அக்காட்ட கொடுங்க. அக்கா வாங்கிக்கக்கா, உன் கையால் கௌதம் பையனுக்கு நீயே போட்டு விடுக்கா. சரியா? எங்க கொடுங்கங்க. உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், அக்கா கிட்ட தான் கொடுத்தா என்ன? அக்கா நீ வாங்கிக்கக்கா. இந்தாங்க அண்ணி, அருவி சொல்ற மாதிரி உங்க கையால நீங்களே போட்டு விட்டுருங்களே. இதுல என்ன இருக்கு? இதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏன் உங்க கையால போடுறதுனால என்ன? போட்டு விட்டுருங்க, இந்தாங்க. கிருஷ்ணா, அந்த அளவுக்கு என்ன கேவலமா நினைச்சியா? ஆ, உன் பேருக்கு நீ செய்வ, அதை நான் மாட்டி விடுறதுல எனக்கு என்ன பெருமையா? வேணாம், கஷ்டப்பட்டு நீ வாங்கியிருக்க, நீ போட போற. இதுல எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் ஏன் போடணும்? நீ வாங்கினதை நீ போட்டு விடு, அதையே என்னையே போட்டு விட சொல்ற? வேண்டாம் வேண்டாம், நான் ஒரு சட்டை எடுத்தாந்து போட்டு விட்டுருக்குறேன். இருக்கிறவங்க செய்யலாம், இல்லாதவங்க பேசாம வாயை பொத்திட்டு இருக்க வேண்டியதான். என்ன அருவி, இப்படி சொன்னாலும் ஒரு மாதிரி பேசுறாங்க, அப்படி சொன்னாலும் ஒரு மாதிரி பேசுறாங்க. நான் என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. நீ சொன்னதை நான் சொன்னேன், அதுக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க தப்பா. போ, என்னமோ பண்ணட்டும். என்னக்கா, நீங்க உங்க கையாலே போடுங்கன்னு தானக்கா நான் சொல்றேன். அதுக்கும் இப்படி கோவப்படுறீங்களேக்கா? ஏன்க்கா அப்படி பண்றீங்க? வேணாண்டி, வேணாம். எதுக்கு என்னை போட சொல்விய? கடைசியில் நாங்கள் தான் எடுத்தோம் செய்யு, அக்கா கிட்ட கொடுத்து போட சொன்னோம் பிய. என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்கியா? அப்புறம் நீங்க எடுத்து போட்டதாவா சொல்ல முடியும்? சொல்லுங்க, நீங்க எடுத்து போட்டதான்னு நான் சொல்லணுமா? அட என்னங்க நீங்க, நாங்க எடுத்து கொடுத்து தானே நீங்க போடுறீங்க. அப்ப நான் எடுத்ததை நான் தான் எடுத்தேன், அண்ணி போடுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ணி எடுத்து போட்டாங்கன்னு நான் சொல்ல முடியுமா என்ன? இது என்ன நினைச்சீங்க? நான் சட்டன்னு நினைச்சீங்களா? ஏங்க, 2 பவுன் செயினுங்க. இன்னைக்கு ரேட் என்ன தெரியுமா? இதை போய் என்னமோ நான் ஓசியில் கொடுத்து உங்களுக்கு போட சொல்ற மாதிரி இல்லை இருக்கு. எப்பா கிருஷ்ணா, என்கிட்ட நீ ஓசிலையும் கொடுக்க வேணாம், எதுக்கும் கொடுக்க வேணாப்பா. நான் உங்ககிட்ட கேட்கவும் இல்லை. நான் ஏதாவது கேட்டேனா நான் போட்டு விட்றேன்னு? அவள் தான் சொல்லிகிட்டு இருக்கா, அவளுக்கு நீ பதில் சொல்லிகிட்டு இருக்க. அவ்வளோதான். என்னைய ஆளை விடுங்க, உங்கள் அங்காத்தத்துக்கே நான் வரல.
நீங்களா கண்டதை நினைச்சு குழப்பிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஏலே என்னடா அது கையில செயினை வச்சுட்டு நிக்கிறேன்? கிருஷ்ணா, என்ன கையில செயினோட நிக்கிறேன்? மா, கௌதம் பையனுக்காக செயின் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கான்னு பாரு. நல்லா இருக்கா? மாடல் எப்படி இருக்கு? 2 பவுனு. என்ன கௌதம் பையனுக்கு வாங்குனியா? ஏண்டா லூசு பிடிச்சவனே, அவனுக்கு ஏண்டா நீ வாங்கின? அவனுக்கு எதுக்குடா நீ போடணும்? அறிவில்ல, உன் பையனுக்கு எடுத்து போட வேண்டியதானே? அவளு பேரனுக்கு நீ எடுத்து போடணும்னு அவசியமா என்ன? அந்த அன்பு குட்டியை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அவளும் அவ மைனுக்கு நீ எடுத்திருக்க. ஏய், உன் மவனுக்கு போட்டு விட்றா. அதெல்லாம் போடக்கூடாது யாருக்கும். அத்தை, நீங்களே நியாயத்தை கேளுங்க. என்னாடி, என்ன நியாயம்? இந்த அருவி சொன்னா, ஏமா குழந்தைக்கு நீங்கள் என்ன செய்றீன்னு கேட்டேன். கேட்டதுக்கு, அக்கா நாங்கள் ட்ரெஸ்ஸு தக்கா எடுத்து போடணும் அப்படின்னு நேற்று கொண்டு சொல்லிட்டு இருந்தா அத்தை. இன்னைக்கு பார்த்தா புருஷன் 2 பவுன் செயினோட கௌதம்பிள்ளைக்கு போட போறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிது. அப்போ ஏன்டா இவ்வளோ பொய் இவளுக்கு? இந்த அருவிக்கு ஏன் இவ்வளோ ஒரு பொய்? நான் இவளை என்னத்த பண்ணேன் இப்படி பொய் பேசுகிறா? ம், ஏண்டி மல்லிகா, நீ தாண்டி ஒன்றும் தெரியாமல் இருக்க. ஆனால் மற்றவளுக எல்லாம் எம்மா என்ன விவரமாக இருக்காளுக தெரியுமா? நீ தான் கூறுகட்ட குப்பாய் மாதிரி கிறுக்குத்தனமாக இருக்க. ஆனால் அவள் விவரண்டி. உன்கிட்ட அப்படி சொல்கிறது, உன்கிட்ட அப்படி சொல்லிட்டு அவள் புருஷங்கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கா பத்தியா? விவரமானவ. நீ என்ன நினச்ச அவளை போய்? நான் அந்த அத்தை தங்கச்சி, என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி, என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்டு தெரியுறேன். ஆனால் வேற யாரும் நினைக்கலத்த. அவங்கெல்லாம் என்னை யாரோ ஒரு மாதிரியும் எவரோ மாதிரியும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் நான் தான் தங்கச்சி தங்கச்சின்னு உருகிட்டு தெரியுறேன். இப்போதானே தெரியுது இவங்களோட நாடகம் எல்லாம். அப்பா இந்த மாதிரி என்னை ஏமாத்துவாங்கன்னு நினைக்கவே இல்லை. மல்லிகாக்கா, நான் எப்போக்கா உங்களை நான் அந்த மாதிரி நினச்சேன்? சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்னு தானக்கா சொல்கிறேன். எது மேலே சத்தியம் பண்ணணும்னு சொல்லுங்கள், நானே பண்ணுறேன். இவர் சொல்கிறாரு நான் எனக்கு அருவிக்கு தெரியாது இந்த விஷயம், நானாக தான் வாங்கிட்டு வந்தேன். இவரே உங்கள் கண்ணு முன்னாடி தானக்கா சொல்கிறாரு. அப்பவும் நம்பாமல் ஏன்க்கா அத்தைக்கிட்ட இப்படிலாம் பேசுகிறீங்க? சத்தியமாக எனக்கு தெரியாதுக்கா. இவராக தானக்கா வாங்கிட்டு வந்தார். ஏன்க்கா திரும்ப திரும்ப என்னையவே கோளார் சொல்லிட்டு இருக்கீங்க? அத்தை, நிஜமாக எனக்கு தெரியாது அத்தை. இவராக அத்தை வாங்கிட்டு வந்தார். உங்கள் பையன்கிட்ட வேணா நீங்களே கேளுங்க. ஏய் அருவி, இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்கா? அறிவில்ல, இது ஒரு விஷயம்னு இப்படி அழுகுற? இவங்க ஏதாவது ஒன்று பேசிட்டு உன்னை அழ வைக்கிறதா வேலை முன்னாடியில இருந்து. இதுக்கு போய் அழுதுகிட்டு இருப்பியா என்ன? வாய் மூடு, அழாத. என்ன பண்ண சொல்கிறீங்க? அழ வைக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. நான் அழுதாதான் அவங்களுக்கெல்லாம் இஷ்டம் போல. அதனால நான் அழறேன். பரவாயில்லைங்க, அழுதுட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மல்லிகாக்கா என்ன போய் இப்படி தப்பாக நினைக்கிறாங்க, அதான் கஷ்டமாக இருக்குது. நடிக்கிற பத்தியாடி, புருஷங்கிட்ட எப்படி நடிக்கிறான்னு பாருடி. இவகிட்ட எல்லாம் தாண்டி எல்லாரும் நடிப்பை கற்றுக்கணும். எப்படிதான் இப்படியெல்லாம் நடிக்கிறாள்களோ தெரியலம்மா. மல்லிகா, சோத்த போட்டு வாங்க. கபன்னு பசிக்குது என்னன்னு தெரியல. காலைச்சோறு வெள்ளனுமே தின்னுட்டேனா? தின்னதுனால மத்தியானம் 2 மணி தான் ஆகுது. அதுக்குள்ள பசி எடுத்து ஒன்றும் சொல்ல முடியல பார்த்துக்க. பருப்பு குழம்பு, பழைய குழம்பு இருக்கா? அதை கொஞ்சம் வச்சு மோரை ஊற்றி கொண்டாயேன், ஒரு அடி அடிப்போம். ஆமாம் ஆமாம், இப்படி நல்லா மோர்ச்சோறும் நல்லா பருப்பு குழம்பும் தொட்டுக்கிட்டு உனக்கியா சாப்பிட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் வெறும் வீடாக போக வேண்டியது தான். அந்த கதை தானே இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏங்க, நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியலை. வேலைக்கு போகிறேன். டெய்லி சம்பளம் பாதி 200 நீ வச்சுக்கிறது. 200 கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா அந்த 200 நான் என்னத்தை சிக்கனம் பண்ணேன்? வீட்டுக்கு ஆளும் பெருமா வாங்கி போட்டாலும் எல்லாமே கேட்க முடியுமா அடுத்த ஆளுகிட்ட? நாம 2 காசு செலவு பண்ணுற மாதிரி தானே வருது. நீங்கள் கொடுக்குற 200 அதுக்கே பத்த மாட்டேங்குது. ஐயோ, ஊர் மனசு மக்கள்லாம் இப்படி சொல்லி காமிக்கிறதுக்கு ஆளாக்கி வச்சிருக்கிய. ஆன பொழப்பு அப்போ இதிலேருந்து பொழைச்சிருந்தா இந்த மாதிரி யாரும் ஏசுகிற மாதிரி இருப்போம்மா? நாங்கள் நல்லா இருந்திருக்கலாம்ல. ஆனால் எங்கே கேட்டிய? உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணனிய செஞ்சிய. இரு, இப்போ எதுக்கு ஓவரா பேசுற நீன்னு? நான் என்ன ரெகுலரா தண்ணி அடிச்சிட்டு திரியிறேனா? ஏமா, உனக்கு தெரியாது? அப்பா, உன் குடும்ப சண்டை என்ன இழுக்காத சாமி. நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு, என்னையே ஆள விடு. என்னடா கிருஷ்ணா, கையில செயினோட நிக்கிறான். ஓ மவனுக்கு எடுத்திருக்கியா? கௌதம் பையனுக்காக எடுத்தேனே. இங்க வர்றா, நம்ம அண்ணன் பேரனுக்கு எடுத்திருக்கியா? பரவாயில்லையே, நம்ம வீட்டுக்கு பேரப்புள்ள பிறந்திருக்கு. சரிதான், செயின் எல்லாம் எடுத்திருக்கியா? ஏ மல்லிகா, நம்ம என்னடி போடலாம் புள்ளைக்கு?
ஒரு துணி நல்ல பேண்ட் சட்டையா எடுத்துட்டு வருவா, கோட்டு சட்டையா எடுத்துட்டு வருவா? சொல்லு, சாயங்காலத்துக்கு எடுத்துட்டு வரேன் பிள்ளைக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவங்க செயின் போடுறதும், கை செயின் போடுறதும், கொலுசு போடுறதும், அரணாக்கொடி போடுறதும், அது இதுன்னு போடுற இடத்துல போய் வெறும் சட்டை துணியை போட்டுக்கிட்டு மட்டும் உக்காந்துருந்தா ஊர் என்ன சொல்லும்? நம்ம மூஞ்சில காரி துப்பிடாது? இதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது? நான் ஒன்றொன்னா எடுத்து சொன்னாதான் புரியும், இல்லைன்னா ஒன்றும் புரியாது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நகை எடுக்கணுங்கிறியா? ஏண்டி, நகை விலை ஏறிட்டு போகுது தெரியுமா தெரியாதா உனக்கு? எவ்வளோ ரேட்டுன்னு முதல்ல தெரியுமா? அது தெரியாம பேசிட்டு இருக்கா? நீலாம் வீட்டுக்குள்ள கிடந்தா உனக்கு என்ன தெரியும்? வெளி உலகத்துக்கு போய் பாரு, அடிக்கடி நியூஸ் பேப்பரை படி, போன பாரு, கூகுளில் சர்ச் பண்ணி பாரு, எல்லாம் பாரு. அப்பதான் நகை விலை எம்புட்டு என்ன, எவ்வளோ விற்கிது, எவ்வளோக்கு வாங்கலாம் எல்லாம் தெரியும். அதை விட்டுப்புட்டு ஒன்றும் தெரியாம கிடக்க. சரி, பரவாயில்ல. நான் வீட்டுக்குள்ளேயே கிடைக்கும், ஊர் உலகம் எனக்கு ஒன்றும் தெரியல. சரியா? உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு என்ன தெரிஞ்சு வச்சு என்கிட்ட நகை நகையா வாங்கிட்டு வந்து இங்கே குவிச்சு வச்சிருக்கிய? ஏம்மா, அவளை வாயை மூட சொல்லு. ஓவரா பேசிட்டு இருக்கா. வார கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வாயை மூடிட்டு ஓரமா போய் நிக்க சொல்லு. பேச்சே சரியில்லை ஒன்னொன்னு பேசுறது. என்ன பண்ணிவிடுவாரு? ஏத்தே கேளுங்க, என்ன பண்ணிவிடுவிய? பொழைக்கிற ஒழுங்க பொழைக்காம பேச்சு வேற. அப்பையிலேருந்து குடிக்காம வைக்காம நல்ல வேலைக்கு போய் பண்ணி இருந்தா இந்நேரம் நாங்கள் எப்படியெல்லாம் இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்க எடுக்கிறத பார்த்து ஏங்கிட்டு இருக்கணும். என்ன ஆசையா என்ன? ஆ, என்னடி, நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கா. அடுத்த வீட்டுல என்ன வாங்கினா உனக்கு என்ன? நம்மளால முடியணும், வாங்கணும். நம்மளால முடியாதுங்கையில நீ என்ன வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கா? உன் வேலை என்னமோ அதை பாரு. அதை விட்டுட்டு அவங்க அதை வாங்குறாங்க, இவங்க இதை வாங்குறாங்கன்னு பொறாம பிடிச்சு அலையாத. ஏத்தே பார்த்துட்டு இருக்கீங்களே, இவர் புடிங்கத்தே.